வணக்கம். இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே. காஷ்மீரில் நடைபெற்ற கொடூர தாக்குதலில் இருந்து நம்ம யாருமே இன்னும் மீள முடியாமல் இருக்கோம். அவ்வளவு சுற்றுலா பயணிகளை தாக்குதல்ங்கிறது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இந்த நிலையில் தான் இதை யார் செய்திருப்பார், எந்த அமைப்புங்கிற விவாதம் வருகிறது. அப்ப இவ்வளவு பெரிய தாக்குதல், அதாவது நாட்டிற்குள்ள இவ்வளவு தூரம் ஒரு ஆர்மி ட்ரெஸ் போட்டு தாக்குறாங்கன்னா, அப்ப பாதுகாப்பு என்பது என்ன? இந்த நாட்டின் பாதுகாப்புத்துறை என்ன செய்கிறது, ராணுவம் என்ன செய்கிறது அப்படிங்கிற கேள்வி வருது. அப்ப இது யாருடைய பொறுப்பு? கண்டிப்பா நம்மை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய மோடி, அமித்ஷா இவர்கள் இதற்கு பதில் சொல்லணும். என்ன இவ்வளவு தூரம் பாதுகாப்பு இல்லாமல் நடைபெற்று இருக்கிறதா? இது ஒரு கொலை, ஒரு தாக்குதல், ஒரு தீவிரவாத தாக்குதல், எல்லாம் அப்பாவி மக்கள், நீங்க சொல்லுகின்ற இந்துக்கள் எல்லாரும் சாகுறாங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி இது ஒரு பிரச்சாரமா பயன்படுது. இது ஏற்கனவே கடந்த காலையில் நடந்திருக்கு. நான் கேட்பது, மக்கள் செத்துக்கிட்டே இருக்காங்களே. காஷ்மீர்ல நாங்க தீவிரவாதத்தை ஒழித்து விட்டோம், நாங்கள் வந்ததுக்கு அப்புறம் தீவிரவாதமே கிடையாது, எல்லாரும் ஓடிட்டாங்க, இல்ல எல்லாரும் செத்துட்டாங்க, என்னென்னமோ சொன்னீங்களே. இன்னைக்கு நாட்டுக்குள்ள இவ்வளவு கிலோமீட்டர் உள்ள டிராவல் பண்ணி அசால்ட்டா சுட்டு கொண்டு இருக்கா, ஆர்மி ட்ரெஸ் போட்டு வந்திருக்கிறானா, இதுக்கு யார் பொறுப்பு? இந்த கேள்வியை காங்கிரஸ் கட்சியோ கம்யூனிஸ்டுகளோ மட்டும் கேள்வி கேட்கல. முன்னாள் ராணுவ தளபதி, முன்னாள் ராணுவ ஜெனரல் பக்ஷி அப்படிங்கிறவர் கேள்வி கேட்டிருக்காரு. இந்த அர்னாப் கோசாமி நிகழ்ச்சியில் அவர் கேட்டிருக்காரு ஒரு கேள்வி. கோவிட் காலத்தில இருந்து 3 வருஷமா ராணுவ வீரர்களையே எடுக்கலையா. 1,80,000 ராணுவ வீரர்கள் குறைக்கப்பட்டுள்ளனர். நல்லா கவனிச்சு பாருங்க. எதுலலாம் விளையாண்டு இருக்காங்க பாருங்க. ராணுவம்ங்கிறது நாட்டுக்கு தேவையான ஒண்ணு, பாதுகாப்புக்கான விஷயத்துல 1,80,000 ராணுவ வீரர்களை இவங்க எடுக்கல. இவர்கள் தான் எதற்கெடுத்தாலும் எல்லையில் ராணுவ வீரர்கள்னு டிமாண்டிசேஷன்ல பார்ட்டி செத்து போனா கூட பரவாயில்ல, செத்துப்போ, எல்லையில நம்ம ராணுவ வீரர் இருக்கான்னு. அந்த ராணுவ வீரர்கள் மீது இவர்கள் காட்டியிருக்கக்கூடிய அக்கறையை பாருங்கள். இதை நாம சொல்லல, முன்னாள் ராணுவ ஜெனரல் பக்ஷி என்பவர் சொல்றார். இவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் கிடையாது, திராவிட கட்சியை சேர்ந்தவர் கிடையாது, இடதுசாரி பின்னணி கொண்டவரோ காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவரோ கிடையாது. ஒரு ராணுவ வீரராக, இந்த தேசத்தை நேசித்தவராக, நான் வேலை பார்த்த இடத்துல என் மக்கள் செத்து கிடக்குறானே, ஆர்மி மேனையே குறைச்சிட்டீங்களே, ஆர்மிக்கு என்னென்ன மோசமான விஷயங்கள் நடக்குதுன்னு ஆதாரத்தோடு அம்பலப்படுத்துறாரு. அது மட்டும் இல்ல, அவர் கேட்கிறாரு, அவர் ராணுவத்தில் பணிபுரிந்த போது 9 ராணுவ டீம் இருக்குமா, 9 ராணுவ குழுக்கள். 9 ராணுவ குழுக்கள் இருந்த இடத்துல இப்ப எவ்வளவு தெரியுமா இருக்கு? வெறும் 2 ராணுவ குழுக்களை மட்டும் வச்சிருக்காங்கன்னா இது எவ்வளவு மோசம். பங்களாதேஷ் பக்கத்துல இருக்கு, சீனா இருக்கு, ஆனா ஊனா சீனா நம்மள வந்துரும், பாகிஸ்தான் வந்துரும், இப்படி சொல்லி பிரச்சாரம் செய்றீங்களே, உங்களுக்கு என்ன, நீங்க பாதுகாப்பு குறித்து என்ன நீங்க அக்கறை காட்டியிருக்கீங்க அப்படிங்கிறத அந்த அர்னாப் கோசாமி விவாதத்திலேயே மிக அழகாக கோபத்துடன் அவர் ஆதாரத்துடன் சொல்லியிருக்காரு. இதை மற்றவர்கள் சொல்வதை விட அவர் சொல்லியிருக்கிற விஷயங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா பார்க்குறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இதே பாரதிய ஜனதா அரசு வாஜ்பாய் ஆட்சி காலத்திலும் இதே மாதிரி தேசத்திற்கு பாதுகாப்பு, இதே இடத்துல, இது அமர்நாத்துக்கு போகக்கூடிய இடம், இந்த காஷ்மீர் பகுதி, இந்த எல்லை பகுதிகளை பாஜக ஆட்சியின் போது மட்டுமே என்னென்ன நடந்திருக்கு பாருங்க. இதை நம்ம ஏன் இதை சொல்லி காமிக்கிறோம்னா, இவர்கள் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் முஸ்லிம்கள் ஊடுருவிடுவார்கள், தீவிரவாதிகள் வந்து விடுவார்கள், இந்துக்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, பசுக்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, பாகிஸ்தானோடு ரொம்ப நேரடியா இருப்பார் ராகுல் காந்தி, மன்மோகன் சிங் வலிமை இல்லாதவர், இப்படியெல்லாம் சொல்லி நாங்க வந்தாதான் ராணுவத்தை வலுப்படுத்த முடியும், எல்லையை பாதுகாக்க முடியும். நாங்களே இவர்கள் ஆட்சியில் போதுதான் இந்துக்கள் பாதிக்கப்படுகிறார்கள், இந்துக்கள் கொல்லப்படுகிறார்கள். புது புது இஸ்லாமிய தீவிரவாத குழுக்கள், இவங்க பேர் ஷல்கல் தொய்பா, NTF, ஏதோ பேரெல்லாம் சொல்றாங்களே, இதெல்லாம் இவங்க ஆட்சி காலத்துலதான் இருக்கு. அந்த குழுக்கள் பேரை அறிவிக்கிறதோட சரி, அதுக்கப்புறம் யாரை கண்டுபிடிக்கிறாங்க என்னன்னு தெரியாது, உடனே சொல்லிடுவாங்க இந்த அமைப்புன்னு. சரி, அவனுக்கு இவ்வளவு பெரிய பாதக செயலை செஞ்சவனை பிடிச்சி என்ன தண்டனை கிடைச்சிச்சுன்னு பார்த்தா ஹிஸ்டரியில் தேடி பார்த்தா அது எங்கேயுமே இருக்காது. இப்ப இதே பாருங்க, பிஜேபி காலத்துல மிலிட்டன்ஸ் டார்கெட்டட் த மைனாரிட்டி சிக் கம்யூனிட்டி இன் சத்தீஸ்கோர்போரா வில்லேஜ் இன் அனந்த்சங் டிஸ்ட்ரிக்ட் ஆன் நைட் ஆஃப் March 21, கில்லிங் 36 பீப்புள், 36 பேரை கொண்டிருக்கிறாங்க. ஜூலை 2001 அமர்நாத் யாத்திரைகள் இதே மாதிரி 13 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க, இதே மாதிரி தீவிரவாத தாக்குதல. 2002 சந்தன்வாரி பேஸ் கேம்ப் அண்ட் 11 அமர்நாத் யாத்ரீஸ் வர் கில்டு. இது எல்லாமே பழைய பாஜக வாஜ்பாய் பீரியட்ல. ஆகஸ்ட் 2000 32 பீப்புள் இன்க்ளூடிங் 2 dozen அமர்நாத் பில்கிரிம்ஸ், துறவிகள் உட்பட, கில்டு இன் டெரர் அட்டாக் இன் த நுன்வான் பேஸ் கேம்ப். எல்லாமே இந்த எல்லை பகுதியில் தான். October 1, 2001 Jammu and Kashmir State Legislature Complex in Srinagar was struck by a suicide terrorist attack, killing 36 people. November 23, 2002 இதுல பாத்தீங்கன்னா
19 people including 9 security force personnel, 3 women and 2 children lost their lives in an improvised explosive device blast at Lower Munda in South Kashmir on the Jammu Srinagar National Highway. தேசிய நெடுஞ்சாலையில். இது 2002 நவம்பர் 23 டேட் வைஸ் இருக்கு. அப்புறம் ஜூன் 13 2005 இதே மாதிரி இதே பகுதியில் சிஆர்பிஎஃப் ஆஃபீஸர்ஸ் முதற்கொண்டு ஜூலை 10 2017 அமர்நாத் யாத்ரா பஸ் இதே மாதிரி 8 பேர். நான் கேட்கிறேன், நம்ம நாட்டுக்கு ராணுவம், நம்ம இந்திய ராணுவம் என்ன பண்ணுது, பாதுகாப்பு என்ன பண்ணுது? எப்போதெல்லாம் பாரதிய ஜனதா அரசு வருதோ அப்பெல்லாம் ராணுவ வீரர்கள் குறைக்கப்படுகிறார்கள், ராணுவ வீரர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள், ராணுவ வீரர்கள் செல்லுகின்ற பேருந்து வெடிவைத்து தகர்க்கப்படுகிறது. எல்லாமே ராணுவ வீரர்கள். ராணுவ உடையில் தீவிரவாதிகள் உள்ளே நுழைகிறார்கள், இந்துக்களை பார்த்து கொலை செய்கிறார்கள். இதெல்லாம் இந்து ராஷ்டிரா அமைக்கக்கூடிய பாரதிய ஜனதா ஆட்சி. நீங்க தயவு செய்து இந்த இந்துக்களின் ஆட்சி, இந்துக்கள் ஆட்சின்னு சொல்லும் போது இந்த சம்பவங்கள்லாம் எடுத்து தயவு செய்து கேளுங்க, ஆதாரத்தோடு கேளுங்க. எப்ப ஆட்சியில இத்தனை இந்துக்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க, இத்தனை ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அப்ப எங்க இங்க ராணுவம் இருக்கு? அப்ப இந்த தேசத்துக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு? இந்த தேசத்துல சாமானியர்களுக்கு பாதுகாப்பு இல்ல, சாமானிய இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்ல. முஸ்லிம்ஸை விடுங்க, நான் இவங்க இந்துக்கள் சொல்றாங்களா, இந்துக்களை மட்டும் கேட்கிறேன். சாமானிய இந்துக்களுக்கு, ஒரு டூரிஸ்ட் போற இந்துக்கு, ஒரு ராணுவ வீர இந்துக்கு, இவங்க யாருக்குமே பாதுகாப்பு இல்லையே. இவங்க எல்லாருமே இங்க இவர்கள் ஆட்சியில் தானே கொலை செய்யப்படுறாங்க. அப்ப இவங்க ஆட்சி வந்தா பாகிஸ்தான் பயந்துருங்கிறது என்ன கணக்கு? எனக்கு அது ஒரு புரியலையே. காங்கிரஸ் ஆட்சியில பாகிஸ்தான் உள்ள வந்துடும், பிஜேபி வந்தா எல்லா ராணுவமும் சீனாவும் அருணாச்சல அந்த பகுதி எல்லா பகுதியும் அப்படியே மிரண்டு போய் நம்ம எல்லை பகுதியை விட்டு எல்லாருமே போயிடுவாங்க சீனாவும் பாகிஸ்தானுங்கிறாங்களே. இவங்க ஆட்சியில தானே உள்ள அசால்ட்டா உள்ள வந்துகிட்டு இருக்கிறோம். அப்ப இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒரு ராணுவ ஜெனரல் சொல்றாரு 1,80,000 ராணுவ வீரர்களை குறைச்சிருக்கீங்கன்னு. அப்ப ராணுவத்திற்கு நீங்க என்ன மரியாதை தரீங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? அப்ப இத்தனை ஆண்டு காலம் இவர்கள் செய்கின்ற எந்த ஒரு விஷயத்தையும் கேள்வி கேட்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் தேசபக்தி, ராணுவம், முஸ்லிம் தீவிரவாதிகள், பாகிஸ்தான் உள்ள வந்துடும், சீனா உள்ள வந்துடும், இப்படினே இவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களே ஒழிய உண்மையிலே ராணுவம் வலிமையாக இருக்கிறதா என்றால் இல்லை என்பதை தான் இந்த சம்பவம் முதற்கொண்டு பழைய பாஜக ஆட்சி சம்பவங்களும் காமிக்குது. வேற ஒன்றும் இல்லைங்க. இந்த அர்னாப் கோசாமி இன்னைக்கு நிகழ்ச்சியில இந்த ஜெனரல் கேட்கிறார் ராணுவ வீரர்களுக்கு என்ன இதுன்னு. இத அர்னாப் கோசாமி உங்க எல்லாருக்கும் தெரியும், 2019 புல்வாமா தாக்குதலுக்கு முன்னாடி இந்த ரிபப்ளிக் டிவின்னு டிஆர்பி ரேட்டிங்காக ஒரு கோல்மால் பண்ணி உள்ள கேஸ்ல மாட்டினார். அது அப்ப சிவசேனா ஆட்சி, பிஜேபியோட கூட்டணியை முறித்து கொண்ட சிவசேனாங்கனால அவருக்கு மேல கேஸ் எடுத்தாங்க. அப்ப இந்த டிஆர்பி முகவரா இருந்த தாஸ் குப்தா என்பவரோட இவர் கூட்டு சதி பண்ணி இந்த மாதிரி என் சேனலை மட்டும் பாக்குற மாதிரி பண்ணுங்கன்னு பண்ணாரு. அது ஒரு கிரைம். ஆனா அதுவல்ல மேட்டர். இந்த சமயத்துலதான் அர்னாப் கோசாமிக்கும் இந்த தாஸ் குப்தாவுக்கும் இடையே நடந்த வாட்ஸ்அப் சேட்டை வந்து கைப்பற்றுறாங்க சிவசேனா கவர்மெண்டினுடைய உளவுத்துறை மகாராஷ்டிரா. அந்த உரையாடல்கள்ல இவங்க பேசின விஷயங்கள்லாம் என்னென்னு உங்களுக்கே தெரியும். பெரிய சம்பவம் நடக்க போகுது. யாரு? அர்னாப் கோசாமி சொல்றாரு, 20 நிமிடத்தில் புல்வாமாவை லைவ் செய்தோம். அதாவது அந்த சம்பவம் நடந்து 20 நிமிஷத்துல நாங்க போய் அதை லைவ் செய்யறோம், அந்த நியூஸை கவரேஜ் பண்றோம், எடுத்திருக்கோம். இதெல்லாம் சம்பவம் நடக்க போறதுக்கு முன்னாடியே அந்த வாட்ஸ்அப் சேட்ல உரையாடுறாரு. யாரு? அர்னாப் கோசாமி. புல்வாமாங்கிறது சாதாரண விஷயமாங்க. இந்த தேசத்துல நடத்த எவ்வளவு பெரிய கொடூரம். நம்ம நாட்டு ராணுவ வீரர்கள் செத்துறான், நம்ம தேசத்துல நமக்காக அவன் நிக்கிறான், நம்மளை நம்பி இந்த தேசம் நம்மளை காப்பாற்றும், இந்த தேசம் நமக்கு மரியாதை தரும், நம்ம எல்லாம் முதன்மை குடிமகன்களுக்கான மரியாதையுடன் இருக்கணும். அவனுக்கு மீது தாக்குதல் நடத்த போறது எனக்கு முன்கூட்டியே தெரியும் ஒரு மீடியாக்காரர் எப்படிங்க சொல்லலாம்? அப்படி தெரிஞ்சிருந்தா நீங்க யாருக்கு உளவுத்துறைக்குள்ள தகவல் சொல்லியிருக்கணும்? அப்ப நீங்க முன்கூட்டியே தெரியும் உங்க பேசினது வந்து எவ்வளவு பெரிய விஷயம். அதை வந்து நான் எப்படியா லைவ் பண்ணி என் சேனல்ல இது பண்ண போறேன்னு பேசியிருக்கிறாங்க. இதற்கு அர்னாப் கோசாமி மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது, என்ன கேஸ் ஓடிச்சு? இப்ப இவர் இந்த அர்னாப் கோசாமி எப்படி கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம இப்ப வந்து உட்காந்துக்கிட்டு பாத்தீங்களா the nations wants know what happened in the Kashmir border உட்காந்து இவர் எப்படி பேசுறாரு? சரி, இப்ப நடந்திருக்குல்ல, எப்படி இது ராணுவ வீர உடையில நம்ம ஆர்மி ட்ரெஸ் எப்படி ஒரு தீவிரவாதிக்கு கிடைச்சிச்சு? சரி, ஒருத்தர் 2 பேர்னா பரவாயில்ல, இத்தனை பேருக்கு ஆர்மி ட்ரெஸ் கிடைச்சு அவன் எப்படிங்க 100 கிலோமீட்டருக்குள்ள வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ், அது வந்து ஒரு பாதுகாப்பான அந்த பகுதிக்குள்ள வந்து கட நம்ம இந்தியர்களை சுட்டுட்டு போறான்? அந்த கேள்வியவே கேட்க விட மாட்டேங்குது. யார் பொறுப்பு? மோடிக்கு தகவல் வந்ததா? உளவுத்துறைக்கு தகவல் வந்ததா? அமித்ஷாவுக்கு தகவல் வந்ததா? அப்ப அந்த தகவல் கூட சேகரிக்க முடியாத அளவுக்கு உளவுத்துறை பலவீனமா இருக்கா? ஏதோ ஒருத்தன் வந்தா பிடிச்சாங்கிறது வேற. இந்த மாதிரி தகவல்களை பத்தி அர்னாப் கோசாமி ஏற்கனவே புல்வாமால சொல்றாங்க. புல்வாமால நம்ம இந்திய ராணுவ வீரர்களுக்கு எப்படி இறந்தாங்க,
350 கிலோ வெடிகுண்டு பொருளை இந்தியாவுக்குள்ள 100 கிலோமீட்டர் இந்தியாவுக்குள்ள எப்படிங்க ஒரு பாகிஸ்தான்காரன் ஒரு தீவிரவாதி அவன் எப்படிங்க கொண்டு வர முடியும்? அவ்வளவு பேர் இவ்வளவு வெயிட்டான ஒரு வெடிகுண்டு 350 டன் வெடிகுண்ட ஒருத்தர் நம்ம நாட்டுக்குள்ள கொண்டு வர்றாங்க. நம்மளால ஒரு சீனி பட்டாசை கொண்டு போனா கூட உங்களுக்கு சுங்கசாவடியில நிப்பாட்டிடுவான், டோல்கேட்ல நிப்பாட்டுறான். சென்னையில இருந்து நீங்க செங்கல்பட்டு காஞ்சிபுரம் போறதுக்குள்ள எத்தனை டோல்கேட் நிப்பாட்டணும்? விழுப்புரம் போறதுக்குள்ள, விழுப்புரத்துல இருந்து திருச்சி போறதுக்குள்ள எத்தனை டோல்கேட் நீங்க நிப்பாட்டணும்? ஆனா பார்டருக்குள்ள தீவிரவாதிகள் வெயிட் இவ்வளவு 350 கிலோ வெடிகுண்டை வச்சு நம்ம இந்திய ராணுவ வீரர்களை தாக்குறதுக்கு வந்துகிட்டு இருக்கிறான். அப்ப யாருமே தடுக்கலையா? ஒரு இந்திய அப்ப உளவுத்துறை அதிகாரிகள் தடுக்கலையா? அப்ப எப்படி வந்தான்? இந்த கேள்வி வருதா இல்லையா? இந்த கேள்வி மீடியா மேன், ஜேர்னலிஸ்ட் இதையெல்லாம் மறந்துருங்க, அரசியல்வாதி எல்லாத்தையும். சராசரியா நான் ஒரு இந்திய குடிமகனா எனக்கு கேள்வி வருமா? இந்திய ராணுவ வீரனை எப்படி 350 டன் வருது? அந்த கேள்வியெல்லாம் அதோட முடிஞ்சு போச்சு. 2019ஓட முடிஞ்சு போச்சு. பிப்ரவரியில நடந்துச்சா? ஏப்ரல்ல எலெக்ஷன் நடந்துச்சா? எலெக்ஷனுக்கு அது உதவுச்சா? ராணுவ வீரர்களை கொண்டுட்டான், பாகிஸ்தான் கொண்டுட்டான், பாதுகாப்பு இந்தியா, பிஜேபி, அதோட முடிஞ்சு. அப்ப இந்திய வீரர்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு? எங்க அவன் பாட்டுக்கு உள்ள வரான், கொள்றான். அப்ப இங்க யார் உதவி செய்யறா? அதை கண்டுபிடிச்சிங்களா? அதிகாரிகள் உதவி செய்யாம வந்தாங்களா? இல்ல அப்ப அந்த அளவுக்கு இந்திய ராணுவம் பலவீனமா இருக்காங்கிற கேள்வி வருதுல்ல. நம்ம ராணுவ வீரர்கள் போற பஸ் இது குறித்து சத்யபால் மாலிக் என்கின்ற ஒரு RSS சேர்ந்த ஒரு காஷ்மீர் ஆளுநரே சொல்றாரு, இல்லங்க நான் சொன்னதுக்கு அப்புறம் கண்டுக்காம விட்டுட்டாங்க, ஹெலிகாப்டர்ல அனுப்ப சொன்னேன், பஸ்ல அனுப்புனாங்க. சொன்னாரா இல்லையா? அப்ப இவ்வளவு தூரம் வெளிவந்திருக்கு. ஒவ்வொரு முறை வெளிவரும் போது யார் தப்பு செய்யறா, எதன் மூலமாக நாட்டுக்குள்ள அவர்கள் உள்ளே வராங்க, அவங்களுக்கு உதவி செய்வது யார், இந்த டீட்டெயில் எதுவுமே நமக்கு வரமாட்டேங்குது. இல்ல இவ்வளவு சரி யாருமே உதவி செய்யாம வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ப அவ்வளவு பலவீனமா இருக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வியும் வருது. அதுக்கும் பதில் இல்லை. ஆனா தாக்குதல் நடந்த உடனே ஏதோ ஒரு முஸ்லீம் அமைப்பு பேரை மட்டும் சொல்லிட்டு இவங்க தான் பண்ணாங்க, இவங்க பண்ணாங்கன்னா எப்படி பண்ணாங்க? ஒரு வீட்டையே 4 பக்கம் கதவுல மூடி இருக்கும், ஒரு நாடு இது. அவன் பாட்டுக்கு 150 கிலோமீட்டர் உள்ள வர்றான், டக்கு டக்கு டக்குன்னு சுடுறான், ராணுவ வீரர்களை சுடுறான், பொதுமக்களை சுடுறான், ஆர்மி மேன் ட்ரெஸ் போட்டு வரான். என்ன நடக்குது? அப்ப இதுக்கு யாருங்க பொறுப்பேற்பா? இதே காங்கிரஸ் கவர்மெண்ட் நடந்திருந்தா மன்மோகன் சிங் பதவி விலகணும்னு சொல்லியிருப்பாங்க, ராகுல் காந்தி இத்தாலிக்காரன்னு சொல்லியிருப்பாங்க, சோனியா காந்தி வெளிநாட்டுக்காரங்க அதான் பற்று இல்லாம நடந்திருக்காங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு இவர்கள் தானே ஆட்சி செய்கிறார்கள், மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும். அவர்கள் தானே இதுக்கு பொறுப்பேற்கணும், அவங்க தானே இதுக்கு பதில் சொல்லணும். இன்னைக்கு அர்னாப் கோசாமி புல்வாமா தாக்குதல் விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? உன் வாட்ஸ்அப் சேட்ல 1000 பக்கம் வாட்ஸ்அப் சேட்ல இது லீக் ஆச்சே, பெரிய சம்பவம் நடக்க போகுது, நீ எப்படி அந்த தாஸ் குப்தாட்ட பேசுனீங்க, என்ன விசாரணை நடந்துச்சு, இப்ப எப்படி அவர் வெளியே இருக்கிறாரு, இவர் திருப்பி தேசபக்தி பத்தி எல்லாம் அர்னாப் கோசாமி பேசலாமா? ஒரு நாட்டின் மீது நடந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு எல்லாத்தையும் முன்கூட்டியே பேசுறாரு அர்னாப் கோசாமி. அப்ப அவருக்கு யார் அந்த தகவலை தந்தது? அப்ப இவங்கெல்லாம் ஒன்னா உட்காந்துதான் அதெல்லாம் பேசுறாங்களா? ஒரு தீவிரவாத தாக்குதல்னா எதிர்பாராம நடக்கிறது, இவங்களுக்கு முன்கூட்டியே இதெல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி எப்படி பேசலாங்க? இது நடக்க போகுதுன்னு எப்படி அவர் பேசலாம்? யாரோ ஒரு ஏஜென்ட், டிஆர்பி பூத் ஏஜென்ட் மாதிரி ஒரு ஆள்கிட்ட உட்காந்து இவ்வளவு விஷயத்த அவர் சேட் பண்ணியிருக்காருன்னா அப்ப என்னென்ன டீலிங் ஓடி இருக்கு? இதெல்லாம் 2019 விரிவா பேசப்பட்டது. அதுக்கப்புறம் அவ்வளவுதான், மறந்தாச்சு நம்ம. அதுக்கப்புறம் அடுத்த எலெக்ஷன் வந்தாச்சு, அதுலயும் அவர் ஜெயிச்சிட்டாரு. 2024 எலெக்ஷன் அதுலயும் அவங்க ஜெயிச்சிட்டாங்க. அர்னாப் கோசாமி வெளியே ஜாலியா தேசபக்தி வகுப்பு எடுத்துக்கிட்டு இருக்காரு. முஸ்லீம்னா டெரரிஸ்ட், தமிழர்கள்னா செப்பரேட்டிஸ்ட், காங்கிரஸுக்கு இதை பேச லாய்க்கு இல்லை அப்படின்னு இவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன நடக்குது பாருங்க. நாம கேட்க வேண்டிய கேள்வியில இவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நாம அவங்கள பார்த்து கேட்கணும், உனக்கு எப்படி புல்வாமா அட்டாக் தெரியும், நீ எப்படி தப்பிக்க விட்ட, என்ன வாட்ஸ்அப் சேட்ல என்னென்ன பேசுன, இது தேச துரோகம் இல்லையா அப்படின்னு நாம கேட்கணும். ஆனா அவங்க நம்மளை பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதற்கு அமித்ஷா என்ன பதில் சொல்வார்? இது எப்படி நடந்துச்சு, இதை முஸ்லீம் பண்ணாங்க, முஸ்லீம் தீவிரவாதிகள் பண்ணாங்க, இதை மட்டும் பிரச்சாரம் பண்றாங்கல்ல, எப்படி சார் அவனை வந்தான் உள்ள, எப்படி சார் வந்தான்? இது ஒரு முறை 2 முறை இல்லை, நான் சொன்ன மாதிரி இது வாஜ்பாய் ஆட்சி காலத்துல இருந்து எக்கச்சக்கமான முறை இது மாதிரி நடந்திருக்கு. அது எப்படி நடக்குது? நீங்க தான் தேசபக்தர்களாச்சே, காங்கிரஸ் ஆட்சியில் தான் நடக்கும். அப்ப இது எப்படி நடந்திருக்கு? அப்ப இதெல்லாம் யார் கேட்பா? ஸோ ஊடகங்களா இருக்கட்டும், பொதுமக்களா இருக்கட்டும், நான் அடிப்படையா வைக்கிறது, நீங்க எந்த கட்சியும் விமர்சிக்க வேணாம், எந்த தத்துவத்தையும் விமர்சிக்க வேணாம், இந்த மதத்தினர் செஞ்சாங்க செய்யலாம் சொல்ல வேணாம்ப்பா, அதெல்லாம் விட்டுருங்க. நான் கேட்பது இதை முஸ்லீம் செஞ்சா, முஸ்லீம் அமைப்பு செஞ்சாங்கிறத மட்டும் வேகமா நீங்க பரப்புறீங்க, ஊடகங்கள் அந்த பேரெல்லாம் சொல்றீங்க. இதை யார் செஞ்சிருந்தாலும் அவனுக்கு அதிகபட்ச தண்டனை வேணும்.
இதுவரை நடந்த தாக்குதல்ல இந்த தண்டனையை செஞ்சவன், தண்டனை செஞ்ச அமைப்பு, இவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறதா? நேர்மையா பதில் சொல்லுங்க. இந்த அமைப்பு இந்த மாதிரி நம்ம இந்திய ராணுவ வீரர்களை கொண்டவனுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கா? அவன் இந்த நாட்டுக்குள்ள வரவிட்டது யாரு? அந்த அதிகாரி யாரு? எப்படி உள்ள வந்தான்? அந்த விசாரணை நடத்தப்பட்டு உண்மை வெளியே வந்திருக்கிறதா? இதை நீங்க கண்டுபிடிக்காம இருக்கிற வரையும் 1 வருஷத்துக்கு ஒருக்க 6 மாதத்துக்கு ஒருக்க இந்த மாதிரி தாக்குதல் நடக்கும். அப்பப்போ ஒரு முஸ்லீம் குழு ஏதோ ஒரு பேரை சொல்லி இவங்க தான் செஞ்சிருக்காங்க வாங்க. அவன் செய்யறதுக்கு இங்க என்ன முகாந்திரம் இருக்கு? எப்படி அவன் உள்ள வரான்? உதவி செய்யறது யாரு? இது சத்யபால் மாலிக்கே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. ஏற்கனவே சிண்டேன்னு ஒருத்தர் RSS காரரு நாங்க தான் செஞ்சோன்னு ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தாரு. அந்த மாலைகான் குண்டு வெடிப்புலாம் இதெல்லாம் அந்தன்றைய செய்தியோட முடிஞ்சிருது. ஆனா அந்த நேரத்துல இவங்க ஏதாவது ஒரு மதத்தை முஸ்லீமை கார்னர் பண்ணிட்டு அதோட விட்டுருவாங்க. நான் கேட்கிறேன், இந்த சம்பவத்திற்கு காரணமானவர்கள் எப்படி தீவிரவாதிகள் உள்ள வந்தாங்க? எப்படி ஆர்மி ட்ரெஸ் கிடைச்சிச்சு? அவனுக்கு யார் கொடுத்தா? யார் ஹெல்ப் பண்ணா? இல்ல அவ்வளவு ஃப்ரீயா இருக்கா காஷ்மீர் பார்டர்? இதற்கான பதிலை தயவு செய்து இந்த அரசு சொல்லணும். இதை மட்டும் விடாம கேளுங்க. தயவு செய்து இந்த கேள்வியை மட்டும் கேளுங்க. தயவு செய்து காங்கிரஸ், பிஜேபி, இந்து, முஸ்லீம், RSS எல்லாத்தையும் விட்டுருங்க. இந்த அடிப்படையான கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருங்கள். அர்னாப் கோசாமி அந்த வாட்ஸ்அப் சாட்ல பேசுனதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? இந்த கேள்வியை கேளுங்க. அவருக்கு எப்படி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கில் இதெல்லாம் முன்கூட்டியே தெரியும்? அதை கேளுங்க. இப்போ உட்காந்துட்டு தேசபக்திய வகுப்பு எப்படி எடுக்கிறாரு? இது போன்ற கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருப்பதுதான் ஒரு இந்த தேசத்தின் ஒரு குடிமகனாக நம்ம எல்லாருடைய கடமையாக நான் பார்க்கிறேன். ஊடகம் மட்டும் இல்ல, ஒவ்வொரு சாமானியனும் எப்படி இது நடந்தது, எப்படி எங்க ராணுவ வீரர்களும் அப்பாவி மக்களும் சாகுறாங்க அப்படிங்கிற கேள்வியை கேட்டுக்கொண்டே இருங்கள் என்பதை ஜீவா டுடே கேட்கிறது. இது போன்ற அரசியல், சமூகம், சினிமா, பொருளாதாரம், சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொளிகள் உங்களை வந்து சேர்வதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு தாங்க. நன்றி.